மன அழுத்தம் அதிகமா இருக்குன்னா, கண் திருஷ்டினால இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இது நிஜமா? இல்ல ஒரு நம்பிக்கை மட்டும்தானா? கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மூட நம்பிக்கையா அல்லது உண்மையான அறிவியலா அப்படிங்கிறது இந்த கேள்விக்கான பதில் உண்மையான அறிவியல். இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு சயின்ஸானா அப்படிங்கிறத ஆரா சயின்ஸ் அப்படிங்கிறதும் ரேக்கி மருத்துவமும் இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக உணர்த்தி இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆரா சயின்ஸுங்கிறது என்ன? அவங்கள ஒரு ஃபோட்டோகிராஃப், ஒரு ஸ்பெஷல் ஆரா கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃப். இந்த ஃபோட்டோகிராஃபை நம்ம எடுத்தோம்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிர்வலைகள் அதோடைய நிறம் என்னங்கிறத பொறுத்து நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க, நெகட்டிவாக இருக்கீங்க, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக்காக இன்றைக்கி கால்குலேட் பண்ண முடியும். அப்போ அந்த உப்பை கொண்டு திருஷ்டி கழிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுது? உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அன்வான்ட் ஆரா டிஸ்ட்ரிபியூஷனை நீங்கள் எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க. ஸோ திருஷ்டிங்கிறது உண்மையாக 100% உண்மை. கோவிலுக்கு போனா ஆங்ஸைட்டி குறையும்னு சொல்றாங்க. இது வெறும் நம்பிக்கையா? இல்ல நிஜமாவே இதுக்கு சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்கா? கோவிலுக்கு போனால் இன்றைக்கு ஆங்ஸைட்டி குறையுமா, பதட்டம் குறையுமா அப்படின்னா அதற்கான பதில் நிச்சயமாக குறையும் தான். மந்திரங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வைப்ரேஷன்ஸும் அதிர்வலைகள்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட ஒரு வைப்ரேஷனில் கொண்டு வரக்கூடிய ஒரு இசையும் தான் மந்திரங்கள். இப்போ நம்ம பிரெயினில் ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா, காமான்னு சொல்லக்கூடிய நிறைய வகையான அலைகள் போகிறத பார்க்கணும். இதில் ஆல்ஃபா லெவலில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். பீட்டாக்கு போகும்போது, தீட்டாக்கு போகும்போது நம்முடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்க்கணும். ஹாய், ஹலோ, வணக்கம் ஆதன் ஆன்மீகம் யூஎஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் டாக்டர் கௌதமன் இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் நடுவில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்குது. இன்றைக்கி சில விஷயங்கள் இது வெறும் ஒரு மூட நம்பிக்கையாக மட்டும்தான் சில விஷயங்கள் நம்ம நம்புகிறோமா, இல்லை நிஜமாவே இதுக்கு அறிவியல் சம்மந்தப்பட்ட உண்மையான விஷயங்களும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ இந்த எப்பயுமே ஒரு டிபேட் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். இது ஜஸ்ட் ஆன்மீகம் தான், இல்லை இதுக்கு அறிவியல் சார்ந்த ப்ரூவன் ஃபேக்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க. இதில் நான் சில கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வெறும் ஆன்மீகத்தில் வெறும் ஒரு பிலீஃப் மட்டும்தானா, இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன் இருக்கான்றதை நீங்கள் சொல்லுங்கள். முதல் கேள்வி என்னென்னா, இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குன்னா கண் திருஷ்டினால இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது நிஜமா? இல்லை ஒரு நம்பிக்கை மட்டும்தானா? ஸோ இன்றைக்கு கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மூட நம்பிக்கையா அல்லது உண்மையான அறிவியலா அப்படிங்கிறது அந்த கேள்விக்கான பதில் உண்மையான அறிவியல் தான். ஓகே. இப்போ பொதுவாக நம்ம ஊரில் நம்ம குழந்தைகள் பொதுவாக ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வராங்க, இல்லை கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா, இந்த குழந்தைகள் வீட்டுக்கு வந்தவுடனே வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி திருஷ்டி கழிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. அந்த திருஷ்டி கழிக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது அந்த குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய அதிர்வலைகள். பொதுவாக நான் உங்களை பார்க்குறது, நீங்கள் என்னை பார்க்குறது, நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறது, நீங்கள் பேசுகிறத நான் கேட்குறது எல்லாமே அதிர்வலைகள் மூலமாகத்தான் நடக்குது. மொத்த பூமியுமே அதிர்வலைகள், ஒரு குறிப்பிட்ட அதிர்வலையை ரெசனேட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகே. மொத்த கோள்களுமே குறிப்பிட்ட வகையான அதிர்வலையை ரெசனேட் பண்ணிட்டு தான் இருக்குது. நவகிரகங்கள் எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யுது? அது விடக்கூடிய கதிர்வீச்சுகள் தான். அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய மாற்றங்கள், பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய மாற்றங்கள்லாம் எப்படி நடக்குது? ஒரு ஈர்ப்பு விசையினால தான் நடக்குது. இன்றைக்கி மொத்த உலகமுமே ஒரு வைப்ரேஷன் சொல்லக்கூடிய அதிர்வலையில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போது நம்முடைய அதிர்வலைகள் ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனை நம்ம வச்சிட்ருக்கும்போது அதை விட சக்தி வாய்ந்த ஒரு வைப்ரேஷன் நம்ம நோக்கி வருது, நம்மளை தாக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு சயின்ஸானா அப்படிங்கிறத ஆரா சயின்ஸ் அப்படிங்கிறதும் ரேக்கி மருத்துவமும் இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக உணர்த்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆரா சயின்ஸுங்கிறது என்ன? அவங்கள ஒரு ஃபோட்டோகிராஃப், ஒரு ஸ்பெஷல் ஆரா கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃப். இந்த ஃபோட்டோகிராஃபை நம்ம எடுத்தோம்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிர்வலைகள் அதோடைய நிறம் என்னங்கிறத பொறுத்து நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க, நெகட்டிவாக இருக்கீங்க, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக்காக இன்றைக்கி கால்குலேட் பண்ண முடியும். ஓகே. உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும்போது அது எப்படி மாறுது, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்போது அது எப்படி மாறுதுங்கிறத இன்றைக்கி வேலிடேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி இன்றைக்கி அந்த திருஷ்டி கழிப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது, உப்புக்கு இருக்கக்கூடிய சக்தியை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. உப்பு வெறும் ஒரு உணவுப் பொருளாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் கலாச்சாரமாக நம்முடைய இந்து மரபு மட்டும் கிடையாது. இன்றைக்கு பார்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓல்டஸ்ட்டு
இயற்கையை வணங்குகின்ற வகுப்பில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்புக்கு இருக்கக்கூடிய மரியாதை மிக மிக மகத்துவமானது. உப்பை ஒரு புனித பொருளாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஓகே. அப்போ அந்த உப்பை கொண்டு திருஷ்டி கழிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அன்வான்ட் ஆரா டிஸ்ட்ரிபியூஷனை நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க. ஓகே. ஸோ திருஷ்டிங்கிறது உண்மையாக 100% உண்மை. அந்த திருஷ்டியை மாற்றுறதுக்கு தான் நம்ம வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம செய்வோம். உதாரணத்துக்கு ஒரு எதிர்மறை அதிர்வலையை கொண்ட ஒருத்தர் நம்மளை பார்க்குறாரு அப்படின்னா, அந்த எதிர்மறை அதிர்வலை நம்மளை தாக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி நம்ம கழுத்தில் போடக்கூடிய மணி, ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை இதெல்லாம் ஏன் போடுறோம் அப்படின்னா, அந்த அதிர்வலையை நேரடியாக நம்மளை தாக்க விடாமல் அதை ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. வீட்டில் பூசணிக்காய் கட்டுறோம், வீட்டில் வந்து படிகாரம் கட்டுறோம், வீட்டில் வந்து பாதாள கருட மூலிகையோட அந்த வேரை கட்டி வைக்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, இந்த இடத்துல அது இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியையும் நெகட்டிவாக இருக்கக்கூடிய வைப்ரேஷனையும் தனக்குத்தானே ஈர்த்து அந்த இடத்துல பாசிட்டிவிட்டியை பேலன்ஸ் பண்ணுறது தான் இதோட வேலை. ஓகே. ஸோ திருஷ்டிங்கிறது உண்மையாக 100% உண்மை. நம்ம மதத்தில் மட்டும் இல்லை, இன்றைக்கி கிறிஸ்துவ மதத்திலையும் இஸ்லாம் மதத்திலையும் கூட இந்த திருஷ்டியை பற்றியும் திருஷ்டி கழிக்கக்கூடிய முறைகளை பற்றியும் அவ்வளவு குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். ஏன்னா இது நிஜமாக ஒரு நம்பிக்கை அப்படின்றதான் எடுத்திருந்தோம். பட் இதுக்கு முன்னாடி இவ்வளோ சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குன்றது தெரியாது. அடுத்த கேள்வி வந்து பார்த்தா, கோவிலுக்கு போனால் ஆங்ஸைட்டி குறையும்னு சொல்கிறாங்க. இது வெறும் நம்பிக்கையா இல்லை நிஜமாவே இதுக்கு சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்கா? சரி, கோவிலுக்கு போனால் இன்றைக்கு ஆங்ஸைட்டி குறையுமா, பதட்டம் குறையுமா அப்படின்னா அதற்கான பதில் நிச்சயமாக குறையும் தான். 4 முக்கியமான காரணங்கள். ஓகே. ஃபஸ்ட்டு காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய கோயிலில் நீங்கள் பழங்கால கோயில் எடுத்திங்கன்னா, இந்த கோவிலுடைய வால் எவ்வளோ உயரமாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். 12 அடி 15 அடி உயரமான வால் இருக்கும். வெளியிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் விஷயங்களையும் தடுக்கக்கூடிய சக்தி அந்த வால்ஸ்க்கு உண்டு. ஸோ நீங்கள் வந்து வழக்கமாக ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து கண்ட்ரோல்டு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போகிறது தான் கோவில் அப்படிங்கிறது. அது தேவாலயங்களாக இருந்தாலும் சரி, மசூதிகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடியது ரெசோனேட் ஆகக்கூடியதுங்கிறது பியூர் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது மட்டும்தான். அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டு உங்களோட வழக்கமான வைப்ரேஷன்லேருந்து ஒரு பிரேக் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு கோவிலுமே பழங்கால கோவில்கள், இன்றைக்கு தெருமுனையில் கட்டக்கூடிய பிள்ளையார் கோயில், அம்மன் கோயிலை பற்றி நான் சொல்லலை. பழமையான கோயில்கள், ஸ்வயம்புவாக இருக்க கோயில்கள் எல்லாமே மிக மிக பவர்ஃபுல்லான வைப்ரேஷனை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய கோவில்கள். இப்போ நம்ம உடம்புல வந்து பஞ்சபூதங்கள் இருக்குது, 3 தோஷங்கள் இருக்குது, 7 தாதுக்கள் இருக்குது, 5 அவயங்கள் இருக்குது, 108 வர்மங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஒரு வகையான வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷனில் எங்கே சேஞ்சஸ் வந்தாலுமே நமக்கு நோய்கள் வரும், மன அழுத்தங்கள் வரும், தூக்கமின்மை வரும், நிறைய சிரமங்கள் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஒரு கோவிலுக்குள்ளே போகிறீங்க, அந்த கோவிலுக்குள்ளே போகும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வெளிப்படுத்தக்கூடிய வைப்ரேஷனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கோவிலுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, முதல்ல உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வைப்ரேஷனோட லாஸ், எனர்ஜி லாஸ் என்னவோ அது முதல்ல உங்களுக்கு வந்து அது சரி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து திருவிடைமருதூர் கோவில் போகிறீங்க. திருவிடைமருதூர் கோவில் வந்து மனநோய்க்கான கோவில், பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்திக்கான கோவில், குழப்பங்களை நீக்கக்கூடிய, பதட்டங்களை நீக்கக்கூடிய, குடிபோதையில் இருப்பவர்களை அந்த போதை பழக்கத்திலிருந்து விடுவிக்க, அதர்ம வழியில் இருப்பவர்களை தர்ம வழியில் மாற்ற இருக்கக்கூடிய மிக பவர்ஃபுல் கோவில் எனக்கு தெரிந்த வரையிலும் எதுனா திருவிடைமருதூர் டெம்பிள் தான். ஓகே. இப்போ அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது என்ன நடக்கும், யாரெல்லாம் பயத்தோடு உள்ளே போகிறாங்களோ, யாரெல்லாம் பதட்டத்தோடு இருக்கும்போது அந்த பயத்தோடு உள்ளே போவாங்க. ஆனால் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பயம் இருக்காது. ஸோ கோவில் அப்படிங்கிறது இன்றைக்கி வெறும் வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், மிகப்பெரிய தவறு. முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் மட்டும்தான் கோவில் அப்படிங்கிறது வழிபாட்டு தலம். இந்துக்களை பொறுத்தவரையிலும் புராதனமான கோவில்களும் ஸ்வயம்புவாக உருவாகக்கூடிய கோவில்களும் சக்தி பீடங்கள். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபஞ்ச சக்தியை தனக்குள் இழுத்து அந்த பிரபஞ்ச சக்தியை வெளிவிடக்கூடிய மிக மிக பவர்ஃபுல் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்கக்கூடிய பழைய கோவில்கள். பழைய கோவில்னால் ஒரு 500 வருடத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய கோவில்கள்னு வச்சுங்களேன். அந்த கோவில்களுக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களுடைய எனர்ஜி லெவல், உங்களோட வைப்ரேஷன் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் மாறுபாடு அடைவது மட்டுமல்ல, உங்களோட ஆரோக்கியத்துடைய அளவீடே மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவாக மாறுறதை பார்க்க முடியும். ஸோ கோயிலுக்குள்ளே போனால் ஆங்ஸைட்டி குறையுமா? எஸ். இதில் செகண்ட் ஆஸ்பெக்ட் இருக்குது. நீங்கள் உங்ககிட்ட இருக்க பிரச்சனையை யார்கிட்டயே சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க.
ஓகே. பட் நம்ம யாரை நம்புறதுனே தெரியாது இல்லையா? அப்போ சுவாமி இருக்கா இல்லையாங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் அந்த இடத்துல சுவாமியை பார்க்க போகும்போது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க. இந்த பிரச்சனை இருக்குது, இப்படி இருக்குது, இதுக்கு தீர்வு வேணும், அதுக்கு தீர்வு வேணும், நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க. அந்த தீர்வு கரெக்டாக நீங்கள் அந்த பிரச்சனையை சொல்லிட்டீங்கனாலே யூ ஃபீல் ரிலாக்ஸ்ட். நம்பர் 3, எல்லா கோவில்களுமே அதிகமான காற்று ஓட்டத்தை கொண்டு இருக்கக்கூடிய கோவில்கள் தான். ஸோ இன்றைக்கி ஆங்ஸைட்டிக்கு பெஸ்ட்டு ரெமெடி நாங்கள் என்ன சொல்கிறோம்? ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸை கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அப்போ ப்ரீத்திங் எக்ஸசைஸை ரெகுலராக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இடம் இங்கே இருக்குது. எல்லார் வீடும் சின்ன சின்ன வீடு. அப்போ கோவில்களுக்கு போகும்போது இயற்கையான ப்ரீத்திங் எக்ஸசைஸாக அது நடக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நம்பிக்கை. 4th ஃபேக்டர், பாசிட்டிவ் தாட். கோவில் போனால் எனக்கு நல்லது நடக்கும், கோவில் போனால் என்னோடய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை மனிதர்கள் கேட்கலனாலும் இறைவன் கேட்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா? அது நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடுவதை பார்க்க முடியும். அதனால் கோவில் போனால் நல்லதா? நல்லது. கோவில் போனால் மன அழுத்தம் குறையுமா? நிச்சயமாக குறையும். ஸோ இந்த மந்திரங்கள் சொல்லும் போது நம்மளோட மன அமைதி வந்து அதிகமாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரீசன் சொல்ல முடியும்? வெரி சிம்பிள்மா. இன்றைக்கி மந்திரங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வைப்ரேஷன்ஸும் அதிர்வலைகள்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட ஒரு வைப்ரேஷனில் கொண்டு வரக்கூடிய ஒரு இசையும் தான் மந்திரங்கள். இப்போ நம்ம பிரெயினில் ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா, காமான்னு சொல்லக்கூடிய நிறைய வகையான அலைகள் போகிறத பார்க்கிறோம். இதில் ஆல்ஃபா லெவலில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். பீட்டாக்கு போகும்போது, தீட்டாக்கு போகும்போது நம்முடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்க்குறோம். நம்ம ஊரில் சென்னையில் வந்து ஒரு நியூரோ சைக்காட்ரி ஒரு ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்ரீ சுக்தம்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரம், இந்த மந்திரத்தை வந்து ஒரு 40 பேரை கூப்பிட்டு, அந்த 40 பேர் தலையில் வந்து இந்த பிரெயினோட வேவை ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு வகையான ஒரு கேப் மாதிரி இருக்கும். அதில் நிறைய சென்சார்ஸ் இருக்கும். அதை போட்டுட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து கேட்க வச்சாங்க. ஒரு நாளைக்கு 1 முறை 2 முறை அப்படின்னு தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் இந்த ஒரு ட்ரையல் நடந்தது. இந்த ட்ரையலோட தாற்பயம் வந்து 3 விஷயத்துக்காக. 1, உண்மையிலேயே இந்த மந்திரங்களை கேட்கும்போது நீங்கள் கேட்குற மாதிரி தான் கேள்வி, உண்மையிலேயே இது வந்து ஃபிசிக்கல் பாடியில் எஃபெக்டிவாக இருக்கா? நம்பர் 2, இது வெறும் பிலீஃப் சிஸ்டமா இல்லை சயின்டிஃபிக்கலி அந்த காலத்தில் ஏதோ கண்டுபிடிச்ச விஷயமா? 3வது, ஃபிசிக்கலாக என்ன சேஞ்சஸ் நம்ம உடம்புல வருது? இந்த 3 விஷயத்துக்காக தான் அதை பண்ணாங்க. ஐஐடி சென்னையோடு சேர்ந்து தான் அந்த ஆராய்ச்சியை பண்ணாங்க. அதில் 4 பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் வந்தது. நம்பர் 1, இதில் ஈடுபடுத்தப்பட்ட 100 பேருமே மந்திரத்தை பற்றி சுத்தமாக தெரியாதவங்க. ஓகே. பிராமணர்கள் கிடையாது. மந்திரத்தை பற்றி என்னன்னே தெரியாதவங்க தான் இதில் ஈடுபடுத்தப்பட்டாங்க. நம்பர் 2, ஏஜ் குரூப் 16 வயதிலிருந்து 48 வயது வரை எல்லா ஏஜ் குரூப்பும் இதில் ஈடுபடுத்தப்பட்டாங்க. நான் 16 கம்மியாக இதை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோட பர்மிஷன் தேவை, 16க்கு மேலே கிடையாதுங்கிறதுனால அதை பண்ணாங்க. 3வது, ஆண் பெண் 2 பேருக்குமே இந்த எக்ஸ்போஷர் இந்த ரிசர்ச்சில் ஈடுபடுத்தப்பட்டாங்க. 4வது, ரொம்ப முக்கியமானது, எந்த விதமான மருந்தும் நோயும் சாப்பிடுபவர்கள் இல்லாதவர்கள்னு இல்லாமல் சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள் எல்லாருமே மிக்ஸ்டு குரூப்பாக தான் அதை எடுத்தாங்க. ஸோ இதில் கண்டுபிடிக்கப்பட்டது என்னென்னா, இந்த மந்திரங்கள் தெரிஞ்சு தான் நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. அந்த ஒளியை மட்டும்தான் நீங்கள் கேட்பீங்க. ஸோ மந்திரம் தெரியாது, அதோட எக்ஸ்போஷர் கிடையாது, சுவாமி நம்பிக்கை இருக்குது இல்லை எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு 100 பேரை கூப்பிட்றாங்க. அந்த 100 பேரும் இந்த மாதிரி குரூப்பில் எந்த வகையான மந்திரங்களை கேட்டு உணர்ந்த அனுபவம் இல்லாத ஆட்களை வைத்து இந்த ரிசர்ச் பண்ணாங்க. 1 வருஷம் இந்த ரிசர்ச் பண்ணாங்க. ரிசல்ட்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஸ்ரீசுக்த மந்திரத்தை கேட்கும்போது ஆல்ஃபா நிலையில் இருந்த அவர்களுடைய மூளையில் உருவாக்கக்கூடிய அதிர்வலைகள்லாம் தீட்டா லெவலுக்கு போக ஆரம்பிச்சிது. தீட்டா லெவலுங்கிறது நம்ம ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஓகே. இது வந்து ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். பொதுவாக நீங்கள் வந்து ஒரு 1 வருஷம் 2 வருஷம் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இதுக்குள்ளே போவீங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் அது நடக்க ஆரம்பிச்சிது. 2வது, அவங்களுக்குள்ள ஒரு மன அமைதி ஏற்பட்டது. வழக்கமாக அவர்கள் இந்த குழந்தைகள் 16, 18 வயசில் இருக்க பசங்களுக்கு அவங்களுடைய ஒழுக்கம், படிப்பு இந்த மாதிரி விஷயத்தில் பெரிய சேஞ்ச் ஏற்பட்டது. 3வது, ரொம்ப முக்கியமானது, வழக்கமாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோய், இதய நோயோடு இருந்தவங்களுக்கு அந்த நோய்களுடைய வீரியம் குறைய ஆரம்பித்தது. 4வது, தூக்கம். இந்த குரூப்பில் இருக்கவங்க அந்த 100 பேரோட ஸ்லீப் குவாலிட்டி வந்து ரொம்ப பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆச்சு. இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எதற்காக இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா, இன்றைக்கி மந்திரங்கள் அப்படின்றது
தெரிஞ்சு தான் உங்களுக்கு கேட்டு பலன் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லித்தான் கேட்டு பலன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரணமாக நீங்கள் இருக்கக்கூடிய இப்போ இந்த அறையில் நம்ம இருக்கோம். இந்த அறையில் ஒரு மந்திரத்தை நம்ம போடுறோம் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் அதை கேட்க 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 உங்கள் உடம்புக்குள்ள அதிர்வலைகள் சென்று கொண்டே இருக்கும். அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரும். இப்போது நம்ம பேசுகிறது எப்படி, நான் பேசுகிறது நீங்களும், நீங்கள் பேசுகிறத எப்படி நம்ம கேட்குறோமோ, அந்த மாதிரி அந்த மந்திரங்களை கேட்கும்போது காதுக்குள்ளே அதற்குள்ள மாற்றங்களும் அது உடம்புக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் இன்றைக்கு மந்திரங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை உடலுக்குள் உருவாக்கக்கூடியது. இன்றைக்கி தீர்க்க முடியாத நோய்கள்னு ஒரு வகைப்பாட்டியல் உண்டு. இன்க்யூரபிள் டிசீசஸ்ன்னு இருக்கும். நாட்பட்ட நோய்கள், ஜெனட்டிக் நோய்கள், இதெல்லாம் இன்க்யூரபிள் டிசீசஸ். அப்போ ஆயுர்வேதத்தில் இதை எப்படி அணுகிறோம் அப்படின்னா, இதற்கு தெய்வ விபாஷய சிகிச்சைன்னு ஒரு சிறப்பு சிகிச்சை, மணி மந்திர ஔஷத தியானம் தான் அதற்கு தீர்வு. ஜெம்ஸ்டோன்ஸை வச்சு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறது, மந்திரங்களை கொண்டு எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுறது, மருந்துகளை கொண்டு எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுறது, தியானத்தை கொண்டு எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுறது. இந்த 4 விஷயங்களை செய்யும்போது எவ்வளவு நாட்பட்ட தீராத நோயாக இருந்தாலும் அந்த நோயுடைய சிரமம் குறைவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த மந்திரங்கள் தான் அதில் 2வது உபாயம். ஸோ தீர்க்க முடியாத நோயாக இருந்தாலும் கூட முறையான மந்திரங்களை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய நோய்த்தன்மை குறையுங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ இப்போது இந்த மந்திரங்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்க சார். இதை கேட்கும் போது இப்போ மாடர்னைஸ்டாக வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. மாடர்ன் அஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்குறதுனால நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து நடக்கும். நம்மளோட பாடி அண்ட் மைண்டில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ மந்திரத்தோட பெனிஃபிட்ஸும் ஒரு நம்ம அஃபர்மேஷனோட பெனிஃபிட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே விஷயமா? இன்றைக்கி அந்த பாசிட்டிவ் ஆல்ஃபா, பீட்டா, காமா, தீட்டாக்கு போகும்போது நீங்கள் உங்களோட யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அந்த தீட்டா லெவலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடியது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நியதி. மெடிடேஷனில் கூட நம்ம என்ன சொல்லுவோம், குருக்களை பார்க்குறோம், சித்தர்களை பார்க்குறோம். இவங்கெல்லாம் தீட்டா லெவலை எப்போவுமே பிரெயினில் மெயின்டைன் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிறதுனால தான் அவங்களால முக்காலமும் உணர முடிகிறது, நோய்களுக்கான தீர்வுகளையும் சொல்ல முடிகிறது. அப்போ இன்றைக்கி அஃபர்மேஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுறீங்க, கான்ஷியஸாக க்ரியேட் பண்ணுறீங்க. மந்திரங்கள் அப்படிங்கிறது அன்கான்ஷியஸாக இயற்கையாகவே உங்களுக்கு க்ரியேட் பண்ணக்கூடியது. இதுதான் அது 2த்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் படித்தவங்க, உங்களுக்கு அஃபர்மேஷன்னா என்னன்னு தெரியும். கிராமத்தில் இருக்காங்க ஒருத்தர், படிப்புனே என்னன்னு தெரியாது, 70 வயசாச்சு, அவருக்கு என்ன அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும்? அதனால தான் சித்தர்கள் அழகாக காயத்ரி மந்திரங்களையும் பீஜ மந்திரங்களையும் இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், கேட்டாலே போதும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும். இந்த கெட்ட கனவுகள் வரதுனால, அதுவும் இந்த கனவுகளை வரக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. இப்போ பாம்பு வந்தால் ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க, மாடு வந்தால் ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. ஸோ கனவுகள் அப்படின்றது ஒரு நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை அதுக்கு பின்னாடி இந்த ஆன்மீகம் ரிலேட்டடாக ஒரு சயின்டிஃபிக் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா சார்? பொதுவாகவே மனிதனுடைய இரவு தூக்கம் அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் தான். நீங்கள் தியானம் செய்ய ஆரம்பிக்கும் போது தியானத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, இன்றைக்கு நமக்கு நடக்கக்கூடிய சிரமங்கள்லேருந்து, நோயிலிருந்து விடுபடுவதற்கு மட்டும்தான், பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு மட்டும்தான் இன்றைக்கி தியானத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். மகிழ்ச்சிக்கான தியானத்துக்கு இன்னும் யாரும் பெருசாக போகிறதே கிடையாது. ஹாப்பினஸ் அண்ட் பிளிஸ்ஸுக்குள்ள தியானத்துக்கு யாரும் போகிறதில்ல. அப்போ என்ன நடக்குது இன்றைக்கி? நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை பற்றியே யோசிக்கிறீங்க. இந்த பிரச்சனையினால் என்ன விளைவு ஏற்படும்னு ஒரு கற்பனை திறன் நம்மக்கிட்ட இருக்கும். நாளைக்கு பணம் வரணும், வரலைன்னா இஎம்ஐ கட்ட முடியாது, இந்த பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வரும்னு இதோட ஒரு எண்ணத்தோடு போய் படுப்பீங்க. அப்போ படுக்கும்போது தானாகவே உங்களுடைய மூளை ஆல்ஃபா பீட்டாலேருந்து தீட்டாக்குள்ளே மூவ் ஆக ஆரம்பிக்கும்போது அந்த இடத்துல ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகும்போது என்ன நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் மூளை சொல்கிறதோ கேட்கிறதோ அது உங்களுக்கு கனவாக வெளிப்பட ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பிரபஞ்சத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டும்போது உங்களுக்கு ஃப்யூச்சர் அந்த இடத்துல தெரியறதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போயிருப்போம், ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கும், அங்கே நடக்கிற விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள். பட் ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய நேரங்களில் கெட்ட கனவுகள் வருவது, நல்ல கனவுகள் வருவது, இது எல்லாமே வந்து நம்முடைய எண்ண ஓட்டங்கள், நம்முடைய ஆழ்ந்த உறக்கங்கள், மூளை இரவு நேர தூக்கத்தின் போது பிரபஞ்சத்தோடு எவ்வாறு தொடர்பு கொள்கிறது, இதை பொறுத்து நடக்கிறது தான் கனவுகளே. நீங்கள் நல்ல டீப் ஸ்லீப்க்கு போனீங்கன்னா
கனவுகள் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர விழிக்கும் போது உங்களால் அது என்னன்னே சொல்ல முடியாது, ஆமாம், ஞாபகம் இருக்காது. ஒரு செமி ஸ்லீப்பில் இருக்கும்போது தான் உங்களுக்கு கனவுகள் போல் நிறைய விஷயங்கள் வரும். அது ஆக்சுவலாக கனவுகள் கிடையாது, அது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் மட்டும்தான். அதனால் கனவுகள் அப்படிங்கிறது இன்றைக்கு நல்லதா கெட்டதா, சமயம் சார்ந்த விஷயங்கள் இல்லாத விஷயங்கள்னு நிறைய விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு இந்துக்களுக்கு மட்டும் பாம்பு துரத்துற மாதிரி கனவு வருது இல்லை, முஸ்லீம்ஸ்க்கும் வருது, கிறிஸ்டியன்ஸ்க்கும் வருது. அப்போ என்ன அவங்களோட மதத்தில் அதை பற்றி சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்படி கிடையாது. பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கை அன்று இருக்கக்கூடிய சிரமங்களுடைய மேலே கீழே பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. அப்போ இது சார்ந்த விஷயங்களை நாம் மாற்ற வேண்டும் அல்லது கவனிக்க வேண்டும் அப்படின்னு வரணும்னா தியானம் பழகினாலே போதும். அப்போ இந்த ரியாலிட்டி என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுடைய கொள்கைகள், நம்முடைய குறிக்கோள்கள், கனவுகள், அதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ், இதுதான் பொதுவாக நம்ம வாழ்க்கை முன்னேறத்துக்கு சொல்லக்கூடிய வழிமுறைகள். கனவுகள் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா இதுதான் நடக்கிறது. பிரபஞ்சத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது ஏற்படுகின்ற கனவுகள், ஃப்யூச்சரை பற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிகழ்வுகள், இது எதுவுமே முழித்து கொள்ளும்போது உங்களுக்கு நினைவு இருக்காது. ஸோ இதுதான் கனவுகள். மற்றதெல்லாம் உங்கள் எண்ண ஓட்டங்கள் மட்டும்தான். ஸோ இந்த விஷயங்கள் அதாவது மூட நம்பிக்கையா இல்லை இது அறிவியல் சார்ந்த விஷயமா அப்படின்றத நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். நன்றி. வணக்கம்மா.